ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்கில் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இங்கே 2 பேருக்கு பண்ணுறதுனால நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி நம்ம இதை ஒரு பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து 4 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சாச்சு. ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து முட்டையை வந்து வேக வச்சுருங்க. ஓகே, ஸோ இந்த பேனை எடுத்துகிட்டு பேன் லைட்டாக கொதிச்சு வந்தோடனே ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் வந்து சூடானோன்னா நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேஷ்யூ நட் அதுவும் நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம அதை பேஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் லைட்டாக சூடானோன்னே இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா சூடாயிருச்சு, பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறதுனால ரொம்ப ப்ரௌனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இது பண்ணால் போதும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் தெரியாமல் ஹை ஃப்ளேமில் வச்சேன். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வந்து மேக்ஸிமம் குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகாவும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஷ்யூ நட் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வந்து மேக்ஸிமம் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் வந்து ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே லைட்டாக வந்து அந்த எண்ணெயோட கொஞ்சம் வதங்கி இருந்தால் போதும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து முட்டை ரெடி ஆயிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம முட்டையோட தோலை உரிச்சிட்டு இது பண்ணலாம். ஓகே, இது மோஸ்ட்லி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இது வந்து நம்ம பண்ண இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சிடலாம். நான் இங்கே 2 பேருக்கு தான் பண்ணுறேன், அதனால் 1 சைஸ் ஆஃப் மீடியம் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். இதோட வந்து மல்லியும் வந்து போட்டுடலாம். ஸோ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு காய், பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம் இந்த கறி பண்ணுறதுக்கு. சரி வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதே பேனில் திரும்ப 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம இப்போ 2 மசாலா மட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஸோ வந்து தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கடுத்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இதை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இது பண்ணி விட்ருவோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா முட்டையை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து முட்டையில் வந்து ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஃப்ரை பண்ண பாருங்கள், அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். முட்டை வந்து
ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் இது பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்புல சாப்பிடும்போது முட்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி நார்மலாக அந்த எக்கறி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ போதும் ஒரு 1 மினிட் இல்லைன்னா லெஸ் தென் 1 மினிட்லேயே வந்து போட்டு நம்ம வந்து முட்டையை வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ராசஸில் இறங்கிடலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து இதில் லைட்டாக மட்டும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக மிச்சம் உள்ள பேஸ்ட்டில் வந்து லைட்டாக எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இங்கே நான் வந்து கரெக்டாக 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வந்து எங்களுக்கு கிரேவியாக இல்லாமல் லைட்டாக தண்ணியாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு இதில் எடுத்துருக்கேன். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலா போடணும் என்ன போடணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். நல்லா கிளறி விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகணும், இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம கொஞ்சம் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும், 2 மினிட்ஸ் கூட வேண்டாம், 1 மினிட் மட்டும் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போவும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அப்போவே நம்ம கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டனால இப்போவும் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் இது போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பரு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் வந்து கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ 100 ml ஆஃப் வாட்டர் வந்து இங்கே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இது 2 மினிட்ஸில் இது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே இதில் கொஞ்சம் வேகணும். வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம வந்து கொஞ்சம் தயிர் மட்டும் இது கொஞ்சம் ஊற்றணும். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வேகட்டும், வெந்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூனு. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், கேஷ்யூ நட்டும் பாதாமும் நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. அதுவும் க்ரீம் தான். ஸோ வந்து க்ரீம் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து கட்டி தயிர் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, கட்டி தயிர் போட்டால் போதும். இல்லைன்னா மற்ற தயிர் வந்து ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் வந்து திறஞ்சிரும் ஒரு சில நேரம். அதனால் கட்டி தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிப்போச்சு, சிலிண்டர் முடிஞ்சிருச்சு காய்ஸ். அதனால் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். என்னடா ரொம்ப நேரம் கொதிக்கவே மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணால் கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டாக இதானோன்னா நம்ம வந்து பொரிச்சு வச்ச முட்டையை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த முட்டையோட நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ தான் கைஸ் நோட் பண்ணேன், நான் ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா இது கொதிக்கவே இல்லையே, மசாலா ஒரு மாதிரி இதாகவே இல்லையேன்னு நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணால் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது கைஸ். ஸோ இதில் ரிமைனிங் மெத்தட் இதை பண்ணலாம். இதுக்கு அடுத்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமும், அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டா போதும். நம்மளுக்கு இப்போது அஃப்கானி எக் கறி ரெடி. இதோட டிஷ் பேர் வந்து அஃப்கானி எக் கறி. இப்போ நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் மட்டும் நான் ஊற்றிருக்கேன். கம்மியாகவே ஊற்றுங்க, போதும். ஓகே, ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல,
கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போடலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டாலே வந்து நார்த் இந்தியன் டிஷ் ஆயிரும். கரம் மசாலா போட்டால் இது சவுத் இந்தியன் டிஷ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தியை போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம லிட்டை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ரெடி ஆகட்டும் கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை வந்து எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், புரோட்டாக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் கீ ரைஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் கைஸ். ஸோ அது வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆப்கானி எக் கறி ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ்க்கும் மோர் ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். See you on next video.